இப்போ 11வது திவ்யதேசம். ஏன்னா இன்னைக்கு உப்பிலியப்பன் கோவிலோட முடிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. பார்க்கலாம் அதுக்குள்ள எப்போ பெருமாள். ஏன்னா சுவாமிமலை அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் கும்பகோணம் வரைக்கும் வந்தாச்சு. அப்போ கொஞ்சம் கும்போணத்துக்குள்ள நுழையணும், அவ்வளோதான். திரு ஆதனூர், புள்ளம்பூதம்புடிக்கிலே கொஞ்சம் ரொம்ப அருகே இருக்கக்கூடிய திவ்யதேசம் திரு ஆதனூர். இதுக்கு ஸ்தல புராணத்துல என்ன சொல்றான்னா, துர்வாச மகரிஷி சாபம். இந்த துர்வாச நம்மளை விடவே மாட்டார். துர்வாச மகரிஷி சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்த உடனே என்னாச்சு, இந்திரன், அந்த சரித்திரத்தை நம்ம கூர்மாவதாரத்துல கேள்விப்படுவோம். வித்யாதர ஸ்திரீ ஒத்தி வந்து மகாலட்சுமி பிரசாதமா ஒரு மாலை எடுத்துன்னு வந்தா. அவ கையில மாலையை வச்சுட்டு இருந்தா. இப்ப எங்க இந்த மாலையை கொடுக்கறதுன்னு அவளுக்கு தெரியல. உடனே அங்க ஒரு ஐராவதத்தை பார்த்தா. ஐராவதன் மீது இருக்கக்கூடிய துர்வாசரை பார்த்தா. துர்வாசரை பார்த்தோன்னே இந்த மாலை பிரசாதத்தை நீங்க எடுத்துக்கோன்னா. துர்வாசர் வாங்கி விட்டார் மகாலட்சுமி பிரசாதத்தை. இப்ப அவருக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியல. உடனே நேர இந்திரனை பார்த்தார். இந்திரா, இந்த மாலையை நீ வச்சுக்கோன்னார். இந்திரன் மரியாதை நிமித்தமா கீழே வந்து வாங்கிட்டு இருக்கணும். அவர் வாங்கல. என்ன பண்ணிவிட்டார், ஐராவதத்தினுடைய அந்த அந்த தும்பிக்கையினால் வாங்க வச்சுட்டு தன்னுடைய மஸ்தகத்துல வச்சுட்டார். அந்த மாலை எப்படின்னா, எங்களுக்கெல்லாம் உபன்யாசத்துல போடுற மாலை. இந்த உபன்யாசத்துல 2 பண்ணிடுவா. எங்கேயாவது போனோம்னு வச்சுக்கோங்க, ஹரிசங்கர்ஜி கிட்ட சொன்ன, சுவாமி மாலையெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், நானே ஒன்று போட்டுட்டு இருக்கேன், புஸ்தகம் வாங்குற வரைக்கும் ஒரு கங்கணம் வச்சுட்டு இருக்கேன், அதனால மேலே வேற மேலே. அது மாலையில என்ன பண்ணிவிட்டா, ரொம்ப அன்பில் என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய ரோஜா பூ, அதுல புழு கிழு எல்லாம் இருக்கும். அது அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆசிரியந்தி, நம்மளை வண்டு சுத்தம். அப்புறம் அதுலேருந்து ஒரு புழு வந்துடும். அதுல வந்து குத்தர புஷ்பமா சிலது இருக்கும். அது நம்ம ரணகலமாக்கிடுவார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா, நம்ம உடம்பே ரணகலமாயிடும். அது 2. இன்னொன்னு, அதை தவிர்த்து எப்பதான் இந்த நாங்கள்லாம் வித்வான்கள் எதுக்கு சேர்றோமோ இல்லையோ, ஒண்ணு முதல்ல இதுக்கு சேரணும், பாடுறவா டான்ஸ் ஆடுறவா. இந்த பொன்னாடைன்னு ஒண்ணு போத்துறா. சுனப்புச்சமிவாவர்த்தம் பாண்டித்யம் டம்பவர்ஜிதம். அது ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒரு பொன்னாடை. அது ஏனோ தெரியல. அது வந்து ஒரு அடிக்கிற மஞ்சள், அடிக்கிற பச்சை, உடம்புக்கு தகதகதகான்னு அதுல ஜரி. அதுல நானும் வந்து அது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா குஷன் கவர் தைச்சு பார்த்துட்டோம், பர்சை தைச்சு பார்த்தோம், மேல துணியை போட்டு பார்த்தோம், அது வந்து போர்வையாக்கி பார்த்தோம், அது இதுவாக்கி பார்த்தோம், சுருணையாக்கி பார்த்தோம், வடம் இட்டு பார்த்தோம், கூழ கலரி அதுல பிழிஞ்சோம், எல்லாம் பண்ணிட்டோம். இனிமே அது ஒண்ணுத்துக்கும் அது பயன்படாத ஒரு ஒண்ணு. அது என்னவோ சார் பொன்னாடை போத்தோம். அது போத்தும் போது இது வேற ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, அப்பதான் ஒரு பிரிப்பர். அதுலேன்னு பார்த்தா ஒரு தினத்தந்திக்கு பேப்பர் கீழே விழும். முன்னாடியே கழட்டிக்கிட்டு வந்துடக்கூடாதோ. அது இந்த மாதிரி உபயோகம் இல்லாத வஸ்து இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் தப்புன்னு சொல்ல. அது நான் எல்லா வித்வான்கள், சக வித்வான்கள், பாடுறவா ஆடுறவா கிட்ட எல்லாம் சொல்லுவேன், ஆமா துஷ்யன்ஜி, ஈவன் வி அக்ரி, சொல்லுங்கம்மா வாயை திறந்து. நான் ஒத்தனையே எல்லா வம்புலையும் மாட்டிக்கணும், நீங்களும் உங்க பங்குக்கு 4 வம்பு எடுத்துக்கூடாதா? சொல்லுங்களேன், இந்த பொன்னாடை போத்த வேண்டாம். அந்த பொன்னாடையால ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி இந்திரனுக்கு கிடைச்ச மாலை மாதிரி. இந்திரனுக்கு மாலை கிடைச்சுட்டா யானை மேல வச்சான். யானைக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. இட் டிடன்ட் லைக் தட் மாலா. அது இப்படி பண்ணிட்டு மாலை கீழே விழுந்துடுது. அது மிதிச்சுடுத்து. யார் இதை பார்த்தா? துர்வாசர். பிடி சாபத்தை, எப்போது நான் கொடுத்த மாலையை நீ அவமதித்து விட்டாயோ இந்திரா, உன்னுடைய செல்வம் எல்லாம் இழக்க கடவாய். அவ்வளவுதான் போச்சு. ஸ்டாக் பிரைசஸ் எல்லாம் ஜூன் 4ஆம் தேதி ஆன மாதிரி கீழப்படுத்து. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கீழப்படுத்து, சிப்பு கீழப்படுத்து, போட்ட ஸ்டாக் எல்லாம் திவாலை எடுத்து, இன்சால்வென்சி 4 கம்பெனி கொடுத்துட்டா, மாமியா இது கலம்காரி ஆர்கான்ஸா பட்டெல்லாம் சுங்குடி ஆயிடுத்து, எல்லாம் அப்படி கிட்ட கீழாயிடுத்து. இந்திரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் பெருமாள் கிட்ட போய் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் நீ போய் பார்க்கடலை கடையணும்னு சொல்லியாச்சு. சொல்லின உடனே முதல்ல காமதேனுங்கிற பசு வந்தது. ஞாபகம் வச்சுங்க, காமதேனுங்கிற பசு. பசுனா ஆ, ஞாபகம் வச்சுங்க, பசுனா ஆ. அப்புறம் மகாலட்சுமி வந்துட்டா. பசு முதல்ல வரும்போது மீடியா எல்லாம் அந்த பசு கிட்ட போய் ஹவு டு யூ ஃபீல் காமு அப்படி இப்படின்னு அந்த 4-5 பேர் பேட்டி கிட்டலாம் எடுத்தா. இப்ப காமதேனுக்கு அடுத்தபடியா மகாலட்சுமி வந்துட்டா பாருங்க. அத்தனை டிவி சேனல் அவர் பக்கம் எடுத்து. இப்ப காமதேனு பக்கம் ஒத்துரும் இல்ல. அப்ப காமதேனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து நமக்கு இவ்வளவுதான் வேல்யூ. மகாலட்சுமி வந்துட்டா நமக்கு வேல்யூ இல்லை. அப்போ காமதேனு என்கின்ற பசு ஆ தன்னுடைய பேரை பெற வேண்டும் என்று நினைத்த ஊர் ஆதன் ஊர் ஆதனூர். புரிஞ்சுதா? திரு ஆதனூர்னு சொல்றீங்களா? காமதேனு பெற வேண்டிய ஊர் திருவாதனூர் என்கின்றது விதேசம். அந்த இடத்துல இது இன்னொரு சரித்திரம் என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் வந்து கொஞ்சம் ததியாராதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் திருடி பண்ணார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ஸ்ரீரங்கத்தில் மதில் கட்ட வேண்டும் நினைச்சார் திருமங்கை ஆழ்வார். திருச்சுற்று he wanted to construct a fortress, a wall. அதுக்கு தனம் வேண்டும். அந்த தனம் வேண்டும்னு சொன்னோன்னு ஒருத்தர் சொன்னார், நீ திருவாதனூர் போ அப்படின்னார். திருவாதனூருக்கு திருமங்கை ஆழ்வார் வந்திருக்கார். எதேச்சியா அங்க ஒரு வயோதிகர் ஒருத்தர் வந்திருக்கார். அவர் என்ன சொல்லிட்டார், உனக்கு என்ன வேணும்? நிறைய தனம் வேணும் சுவாமி, கூலி ஆட்களுக்கு ரூபா கொடுக்கணும். இப்ப நான் ஒரு பாண்டம் முழுக்க மணல் வச்சிருக்கேன், கீழே கொட்டிட்டார் அந்த வயோதிகர். இப்ப என்ன தெரிஞ்சது? மண்ணு. உழைச்சிருந்தா அது பொன்னா தெரியும், உழைக்காமல் இருந்தா மண்ணா தெரியும்.
இப்ப எல்லாரும் பொண்ணாதான் தெரியறதுன்னு சொல்லுவா. ஏன்னா இப்ப அவ உழைச்சிருக்கணும் இல்லையா? இப்போ மட்டும் அது மண்ணா தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோ, அப்போ உழைக்கலேன்னு ஒண்ணு ஆயிடும். இப்ப திருமங்கை ஆழ்வார் பார்த்தார், நீ ஏதோ ஏமாத்திரீர் என்ன போட்டு, நீ எந்த ஊருன்னு சொன்னோடனே இவர் ஏதோ கேள்வி கேட்டு பதில் சொல்லி கேள்வி கேட்டு பதில் சொல்லி நடந்து 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 வயோதிகர் இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சென்றவுடன் திருஆதனூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆண்டு அளக்கும் ஐயன், அந்த ஆண்டு அளக்கும் ஐயன் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்து எங்க செல்வம் இருக்குன்னு சொன்னாராம். அப்போ திரு ஆதனூர் காமதேனு இழந்த பெருமையை பெற்ற ஊர் ஆதன்வூர். ஆதனூர் பெருமாளுக்கு ஆண்டு அளக்கும் ஐயன், தாயாருக்கு ரங்கநாயகி என்று பெயர். மாயோனை மணத்தூணை பற்றி நின்று ஸ்ரீரங்கத்துல நீங்க போய் சேவிச்சேன்னா ஸ்ரீரங்கம் ஞாபகம் வச்சோங்க. ஸ்ரீரங்கம்னு சொன்ன உடனே கர்ப்பகிரகம் ஞாபகம் வந்துடணும். ஸ்ரீரங்கம்னா அந்த பாத்திர கடை அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸ்ரீரங்கம்னா கர்ப்பகிரகம், திருப்பதினா கர்ப்பகிரகம், எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பாருங்க. ஸ்ரீரங்கத்துல கர்ப்பகிரகத்தை நீங்க பார்த்தேன்னா பெருமாள் சயன கோலம், முன்னாடி உற்சவர், ரெண்டு பக்கமும் ரெண்டு தூண் பார்த்திருக்கல, அதுக்கு திருமண தூண்கள்னு பேர். ஏன் அதை வச்சிருக்கானா, குலசேகர ஆழ்வார் எடுக்கிறார். பெருமாளை நம்ம போய் சேவிக்கிறோம் இல்லையா, கேசாதிபாதம் பாதாதி கேசம், ரொம்ப அழகா இருக்காராம் பெருமாள். அந்த அழகுல நம்ம மோம்னா என்ன தெரியுமோ, இந்த வடமொழியில மோம்னா வேக்ஸ்ன்னு அர்த்தம். அப்படியே நம்ம உருகிடுவோமா, வேக்ஸ் மாதிரி உருகிடுவோமா. வேக்ஸ் உருகாம இருக்கிறதுக்கு ஒரு பற்று வேணும் இல்லையா, அதுக்காக திருமண தூள் கட்டி வச்சிருக்காங்க. பிடிச்சுட்டு சேவி. உருகின் இருக்கியா, உருகல சுவாமி, ரொம்ப அழகா இருக்கார் பார்க்க. உருகின் இருக்கியா, உருகல. அப்ப அந்த திருமண தூண்கள் நம்ம உருகாம இருக்கிறதுக்கு வச்சிருக்கா. ஸ்ரீரங்கத்துல மட்டும் திருமண தூண்கள் இல்ல, திரு ஆதனூரிலும் திருமண தூண்கள் உள்ளது. அப்ப ஆதனூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை மனம் கவர்ந்த ஈசனை, வானவர்த்தம் முன்னவனை, மூழிகளத்து விளக்கினை. பாருங்க, மூழிக்களத்து விளக்கினை. മൂഴിക്കളംங்கிறது എത്? കേരളത്തിൽ എവിടാണ് മോനെ പറയാം? എന്താണ് ദിവ്യദേശം? എറണാകുളത്തേക്ക് വടക്കാണ് ഈ ദിവ്യദേശം. തിരുമൂഴിക്കളം ലക്ഷ്മണ പെരുമാളുടെ അമ്പലം. ആ അമ്പലത്തെ എടുக்கிறார் அவர். திருமூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை. ஆழ்வாருடைய பாசுரம் 11ஆச்சா?